ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கீங்க, இல்லை ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை நாங்கள் வீட்டிலேருந்து தைக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பிகினராக இருக்கேன், நான் இப்போ தான் தையல் கற்றுக்கிட்டேன், இப்போ தான் நான் வெளியில் தைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் ஒரு கஸ்டமரோட ரிவ்யூ தான் சொல்லியிருக்கேன். இந்த கஸ்டமரோட ரிவ்யூ உங்களுக்கு எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுமே கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தைச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, நேற்று ஈவினிங், அதாவது நேற்று நடந்த சம்பவம் தான் இது. நேற்று ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் வீடு, ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வீடு, நான் போக முடியல, இன்னொரு ஃபங்க்ஷன்றதுனால அந்த வீட்டுக்கு போக முடியல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அன்னைக்கு ஈவினிங், அதாவது திங்கக்கிழமை ஈவினிங் நான் அந்த ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுற்றி வீடு, அதாவது நெருக்கமாக வீடு இருக்கும். நம்ம 4 சந்துன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இடம். அந்த இடத்துக்கிட்ட நான் வந்துட்டு இருக்கும்போது, அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் வந்துட்டுருக்கேன். வந்துட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் நான் பார்த்தேன். அவங்களுக்கு கிட்டத்தட்ட நான் தச்சு 1 வருஷம் ஆச்சு. நான் இப்போ ரீசெண்டாக நான் தைக்கவே இல்லை. ஏன்னா நான் பழைய வீட்டில், அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கும்போது நான் தைச்சது. இப்போ நாங்கள் புது வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த வீட்டுக்கு 1 வருஷத்துக்கு தாண்டிடுச்சு. 1 வருஷம் தாண்டி 2 மாதம் ஆகிட்டு. அந்த கஸ்டமர் பார்த்தேன். நான் எப்போவுமே எனக்கு தச்சு அவங்க திரும்ப கொடுத்தாலும் சரி, கொடுக்கட்டாலும் சரி, அவங்கள பார்த்தா நான் சிரிச்சிட்டு போகிறது எப்போவுமே வழக்கம் தான். நான் அதே மாதிரி சிரித்தேன். அவங்க ப்ளவுஸை லட்சணமாக தைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு, நம்ம என்னடா இப்போதைக்கு நான் அவங்களுக்கு தைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருந்தேன். அப்புறம் என்னக்கா என்ன ஆச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்ன இடம் என்ன அப்படின்னா, ஒரு 4 முக்கு சந்து. அவங்க வீட்டு பக்கத்தில் கூப்பிட்டு வச்சு கூட சொல்லியிருக்கலாம், அங்கே வாமா ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வச்சு என்னை சுற்றி ஆள் இருக்காங்க. உடனே என்னக்கா ஆச்சு அப்படின்னு நானும் நிதானமாக தான் கேட்குறேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொக்கி ஃபுல்லாக விட்டுருச்சு அப்படின்னாங்க. நான் அப்போ எப்போ தைச்சதுக்கா அப்படின்னு கேட்டேன். 1 வருஷம் இருக்குமா, நீ இங்கே இருந்தல்ல அப்போ தைச்சது, ஃபுல் கொக்கி விட்டுட்டு என்ன தைச்சிருக்கேன் நீ அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. நானும் கேட்டுட்டு நான் ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எதுக்கு இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய டெய்லர்ஸ் சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளை காயப்படுத்துகிறாங்க, இல்லை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா, எதுக்குடா இந்த தொழில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம மூவ் ஆன் பண்ணி போகணும்னு நினைக்கிறோம். வேறு ஏதாவது வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் யோசிங்க, 1 வருஷத்துக்கு முன்னாடி தைச்ச சட்டை, அதை டெய்லி அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தண்ணியில் யூஸ் பண்ணியிருக்கணும், துவைச்சிருக்கணும். அப்போ அந்த கொக்கி துரு பிடிச்சிருக்கும். அது நார்மலாக விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் என்கிட்ட மெதுவாக கூட சொல்லி, ஏமா இப்படி ஊக்கெல்லாம் போயிட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வச்சு தான் கொடுத்துருப்பேன். நான் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன், கொடுங்கக்கா நான் வேறு கொக்கி வச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ஆனால் அவங்க அந்த இடத்துல அந்த மாதிரி பேசினோன்னே எனக்கு ஒன்றுமே ஓடல. என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க, அந்த ஏரியாவில் நான் இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சவங்க. பார்க்குறவங்களுக்கு அவங்க நான் எப்போ தைச்சி கொடுத்தேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஏதோ நான் போன வாரம் தைச்சி கொடுத்த மாதிரியும், இல்லை நேற்று தைச்சி கொடுத்த மாதிரியும் அவங்க பேசினாங்க. என்னோட வயசில் மூத்தவங்க கூட என்னால் அப்படி ரியாக்ட் பண்ண முடியல. நான் உடனே சரிக்கா அப்படின்ட்டு நான் பாட்டு கடந்து போயிட்டேன். ஏன்னா அவங்க ரோட்டில் வச்சு பேசுகிறாங்க, அவங்க வீட்டுக்கும் கூப்பிட்டு என்ன பேசுகிறேன். நான் இல்லைனா சட்டையை வாங்கி கூட சரி பண்ணி கொடுத்துருப்பேன். நான் நடந்து போயிட்டேன். என் கூட ஒரு ஃப்ரெண்டு, ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அந்த அக்காவும் விடுங்கக்கா அப்படின்ட்டு அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க. நானும் வீட்டுக்கு ஒரு 1/4 மணி நேரம் அதை பற்றி யோசித்தேன். நான் எதுவும் தப்பு பண்ணியிருப்பேனோ, நல்ல குவாலிட்டியான நம்ம ஊக்கு வைக்கலையோ, ஒரு வேளை நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுக்கலையோ, அந்த மாதிரிலாம் தோணுச்சு. அப்புறம் நான் யோசித்தேன், நான் வாங்குகிற பிராண்ட் குவாலிட்டி ஜாஸ்தியானது. இன்னும் கூட நான் ரேட்டு ஜாஸ்தியான ஊக்கு தான் இப்போவும் வாங்கிட்டுருக்கேன். நான் ஸ்டார்டிங்லேயுமே நான் ரேட்டு கூடினது தான் வாங்குவேன். ஏன்னா கஸ்டமர் எதுவும் குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி தான் வாங்குவேன். அப்படி வாங்கினது தான். ஆனால் எனக்கு இது தப்பாக என்னன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு இது என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது பேசியிருக்கணுமா நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் என்னோடய கேரக்டர் என்ன அப்படின்னா, நான் எனக்கு ஒருத்தங்க என்னை சத்தம் போட்டாங்க, இல்லை எனக்கு என்னை திட்டாங்க அப்படின்னா நான் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டேன். நான் யோசிப்பேன், என் மேலே ஏதாவது தப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அப்படியே அடுத்த வேலைக்கு போயிடுவேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் சொல்லும்போது நீங்கள் எந்த இடத்துலையுமே மனசை தளர விடாதீங்க. ஏன்னா குறை சொல்கிறவங்க எதெல்லாம் நோண்டி நோண்டி பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஏன்னா இந்த சட்டை தைச்சி 1 வருஷம் ஆச்சு. தைச்சி கொடுத்தப்போ நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னவங்க 1 வருஷம் கழித்து ஊக்கு 2 3 விட்டுட்டுச்சா, அதனால் இந்த மாதிரி பேசுவாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது எனக்கு சொன்னதை விட சொன்ன இடம் தான் தப்பாக தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறதுமே கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது சொல்கிறதுக்கு ரீசன்
என்ன நான் வந்து காயப்பட்டதுனால சொல்கிறேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறைய டெய்லர்ஸ் வந்து இப்போ தான் பிகினராக தச்சு பழகிட்டுருக்கீங்க, தச்சு கொடுத்துட்ருக்கீங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் யோசிக்கிறது ஒன்றே ஒன்று தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து டெய்லர் தொழிலில் நடக்கும். இது தொழிலும் இல்லை, எல்லா தொழிலையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப ரூடாக தான் நடந்துக்குவாங்க. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து இதை கடந்து வந்துட்டேன். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. அதை வந்து பற்றி யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, இல்லை அந்த தொழிலை நம்ம வந்து ஒழுங்காக தைக்கலை, நம்ம இந்த தொழிலை விட்டே போயிடலாம், வேறு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. கிட்டத்தட்ட நான் வந்து தையல் பழகி நான் தச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 15 வருஷம் மேலே ஆயிடுச்சு. நான் வந்து இவ்வளோ நாள் தச்சு கொடுத்ததில் கஸ்டமர் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்கும் வர்றது தான். லூஸாக இருக்கும்பாங்க, டைட்டாக இருக்கும்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வரும். இல்லை கை வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குக்கா, கொஞ்சம் கட்டையாக பண்ணித்தாங்கன்னு சொல்லுவாங்க. நான் பிரித்து கூட பண்ணி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் எந்த விதத்துலேயும் நான் வந்து யாரையுமே வந்து காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். நான் என் மேலே தப்பு சொன்னாலும் சரி, அதை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பேன். ரொம்ப வந்து சரி பண்ணி கொடுத்தும் என்னால் வந்து அதை அவங்களுக்கு வந்து நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வேறு யார்ட்டையா தைச்சிக்கோங்கக்கா அப்படிங்கிற மாதிரி நான் தெளிவாக சொல்லிடுவேன். ஏன்னா அவங்களோட காசும் வேஸ்ட் ஆகக்கூடாது, என்னோடய டைமும் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா இவங்களை தவிர எனக்கு நல்ல கஸ்டமர்னு சொல்கிறத விட பிடிச்சி போய் நிறைய பேர் கொடுத்து எனக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம தச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருவேன். அதனால் டெய்லர் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து நீங்கள் கஸ்டமராக இருக்கீங்க, இல்லை டெய்லராக இருக்கீங்க அப்படின்னாலும், ஒரு டெய்லராக இருந்தாலும் சரி, ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து கொஞ்சம் மெதுவாக பேச ட்ரை பண்ணுங்கள். மெதுவாக பேசுகிற மீனிங் வந்து கோவப்படாமல் நம்ம என்ன தப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தப்பு சொல்லக்கூடாது. டெய்லர்னால் நீங்கள் வந்து எந்த தப்புமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது, சொல்கிற இடம்னு ஒன்று இருக்குது. தைக்க கொடுக்கும்போது வீட்டில் வந்து தான் பேசுகிறீங்க, வீட்டில் வந்து தான் சொல்கிறீங்க. அதே மாதிரி அந்த தையலில் ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா கூட வீட்டில் வந்து கேளுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போகும்போதோ, இல்லை வந்து வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரும்போதோ, இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர் கூட இருக்கும்போதோ இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா, நாங்கள் வந்து அதை வந்து சரி நம்ம தச்சு கொடுக்குறோம், இந்த மாதிரி பேசுகிறாங்க, நமக்கு பழகிருச்சு அப்படிங்கன்னா ஃபேமிலி மெம்பருக்கு வந்து இது ரொம்ப பாதிக்கும். இந்த இடத்துல வந்து என்னோட சொந்தக்காரங்களோ, இல்லை என் ஹஸ்பண்டோ யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க ரியாக்ஷன் என்னவாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து கஸ்டமர் அப்படிங்கிறதுனால நம்ம பொறுமையாக போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை காயப்படுத்தும் போது நம்மளை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் எந்த இடத்துல பேசுகிறீங்க அப்படிங்கிறத கவனித்து பேசுங்க. ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா டெய்லர்கிட்ட கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து தைக்கிறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதை வீட்டில் வந்து அக்கா இந்த மாதிரி இருக்குது, இல்லை ஹார்ஸாக கூட பேசலாம், இந்த மாதிரி இருக்குது என்ன தைச்சிருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம வீட்டில் இருந்து தைக்கும்போது சரிக்கா நான் சரி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நீங்கள் சொல்கிற இடம் தான் தப்பு. நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அனுபவம்லாம் இருந்திருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து நிறைய அனுபவம் இருக்குது. இது ரீசெண்டாக நடந்ததுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு அந்த கஸ்டமர் மேலே எந்த கோவமே கிடையாது. ஆனால் அவங்க சொன்ன இடம் தான் தப்பு அப்படிங்கிறது தான் தோணுச்சு. நான் வந்து பேசுனது கரெக்டாக அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரியாக்ட் பண்ணவே இல்லை அவங்ககிட்ட. ஏன்னா நம்ம வந்து அவங்கள மாதிரி நம்மளும் ரோட்டில் நின்று சண்டை போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படியே நான் வந்து சரிக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். அவங்க பேசின விதமும் சரி, பேசின டோனும் சரி, எல்லாமே வந்து முகம்லாம் மாறிடுச்சு அவங்க பேசும்போது. என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே என்கிட்ட நிறைய பேர் தைக்க கொடுக்குறவங்க, அவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் அவங்க டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டாங்க. கொஞ்சம் வயசுக்கும் மூத்தவங்க அப்படிங்கும்போது நம்மளால் வந்து அந்த இடத்துக்கு இறங்கி சண்டை போடவும் முடியல. நானும் விட்டுட்டேன். நம்ம வந்து ஒருத்தங்க இப்போ எந்த டெய்லராக இருந்தாலுமே யார் வீட்லேயும் போய் நின்று நீங்கள் எனக்கு தைக்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள், அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. யாருமே வந்து இல்லை நீங்கள் என்கிட்ட தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லவும் முடியாது, கட்டாயப்படுத்தவும் முடியாது. அப்படிங்கும்போது ஒரு டெய்லர் வந்து உங்களுக்கு தைக்கிறீங்க பிடிக்கல அப்படின்னா ஒரு ப்ளவுஸ்லேயே மாறிக்கோங்க, அதை பற்றி தப்பு இல்லை. அந்த கஸ்டமர் நீங்கள் ஏன் தைக்கலை அப்படிங்கிற மாதிரி எந்த டெய்லருமே உங்கள்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க. அதனால் அவங்க டெய்லராக இருக்கிறவங்களுக்கும் ஒரு வீடு இருக்குது, ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அதை வந்து கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். எனக்கு அதுதான் தோணுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நிறைய பேர் டெய்லர் தொழிலை விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி போகிறதுக்கு நம்மளை ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிரும். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவங்க வீட்டு பிள்ளைங்களை இப்படி நடு ரோட்டில் வச்சு யாராவது கேட்கும்போது என்ன ரியாக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் தோணுச்சு. இந்த வீடியோவில் நான் பேசினது வந்து உங்களுக்கு ஹேட் ஆச்சு, இல்லை வந்து அக்கா நீங்கள் வந்து தப்பாக பேசுனீங்க, கஸ்டமர் அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது, தாட்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என் மேலே தான் தப்பு. நான் வந்து
சொன்னது தப்புன்னு நான் சொல்ல வரவே இல்லை. சொன்ன இடம் தான் தப்பு அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு மனுஷங்களை வந்து நம்ம சக மனுஷங்களை நம்ம மதித்தா மட்டும்தான் நமக்கான மரியாதை வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது. இந்த வீடியோ போடுறதுக்கு என்னோடய விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து காயப்பட்டேன் அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. ஏன்னா நான் அதை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு அடுத்து ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த மாதிரி நிறைய பிகினர் வந்து அவமானப்பட்டுகிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களை காயப்படுத்திகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு 4 பேர் உங்ககிட்ட வந்து வேறு மாதிரி பேசுனாங்க அப்படின்னா அது எனக்கு சந்தோஷம் தான். தப்பை வந்து சுட்டி காட்டுறதை பற்றி தப்பு கிடையாது. நம்ம எந்த இடத்துல எப்படி இப்போ வந்து பேசுகிறோங்கிறது தான் விஷயம். இந்த வீடியோவில் பேசின விஷயங்கள் வந்து உங்களை காயப்படுத்திருந்துச்சு, இல்லை வந்து நான் தப்பாக பேசியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. என் மனசில் என்ன தோணுச்சோ அதுதான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.